Hello, welcome all. Let's all meet in a new moral story. Children, nowadays you have no patience to understand others' feelings or situations. You are suddenly hurting them with your words. Now let's know this through a small moral story. ஒரு ஆத்தங்கரை ஓரமாக ரெண்டு மரம் இருக்குது. அங்கே ஒரு சிட்டுக்குருவி மரத்துக்கிட்ட கேட்குது, நான் உன்னோட கிளையில் கூடு கட்டிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குது. அந்த மரம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே ரெண்டாவது மரத்துக்கிட்ட போய் கேட்குது. ரெண்டாவது மரம் பெர்மிஷன் கொடுக்குது, கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரத்தில் குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு நாள் நல்ல மழை காற்று வீசும்போது அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பிக்குது. அப்படி சாஞ்சிட்டு இருக்கும்போது குருவி போயிட்டு கேட்குது, பாத்தியா உன்னோட நிலமைய, நான் கூடு கட்டுறேன்னு கேட்குறப்ப நீ எனக்கு அனுமதி கொடுக்கல, இன்றைக்கி ஓ நிலமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது முழுசாக விழுந்துடுது. அப்போ அந்த மரம் சொல்லுது, எனக்கு தெரியும் என் நிலமை, என்னோடய வேர்க்கு பலம் இல்லை, நான் ரொம்ப வயசாகி போயிட்டு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கேன், நீ கூடு கட்டி உன்னோட குடும்பம் அழிஞ்சிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுது. அந்த குருவி ரொம்ப வருத்தப்படுது, ஐயோ இவ்வளோ நல்ல மனசு உள்ள மரத்தை நம்ம தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுது. Moral of the story: don't misunderstand anyone without understanding their situations. Never hurt anyone. Please try to understand the situation. Without understanding, don't try to hurt anyone with your words. Never judge a book by its cover. Thank you.